எங்களுக்கு கல்யாணம் ஆகி என்னமோ 8 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தல தீபாவளி மாரிதான் இருக்கும். ஏன்னா இந்த 8 வருஷமும் எங்க அப்பா அம்மா வருஷத்துக்கு எடுத்து குடுத்த மாரியே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருவாங்க. இப்ப குட்டுவையும் சேர்த்துட்டு 3 பேத்துக்கும் எடுத்து குடுக்குறாங்க. எங்க அப்பா பிறந்து வளர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் வெளியூர்லயே நான் தீபாவளி கொண்டாடல. இந்த வருஷம் தான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன் ஒசூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னோட சிஸ்டரும் எனக்கு சாரி, தம்பிக்கு Dress, சைக்கிள்லாம் வாங்கி அவங்க கிட்ட குடுத்து விட்டுருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடினா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது தீபாவளினா பட்டாசு வெடிச்சிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருப்போம். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம தானே சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், எப்படா நம்ம புது ட்ரெஸ் போடுறது அப்படின்னு. இந்த 8 வருஷ தீபாவளியில தலை தீபாவளி தவிர எல்லா தீபாவளியிலும் பழைய நைட்டி போடாம புது நைட்டி போட்டு சமைச்சிட்டு இருப்பேன். ஆனா இந்த வருஷம் என் அப்பா அம்மா வந்ததுனால எனக்கு எந்த வேலையும் வைக்கல. காலையில ஒரு புது ட்ரெஸ், சாயங்காலம் ஒரு புது ட்ரெஸ்ன்னு போட்டு என்ஜாய் பண்ணோம் நானும் குட்டுவோம். கடைசியா ஊருக்கு போறப்ப குட்டுக்கு ரொம்ப கவலையா போச்சு போல. அவங்க தாத்தா மேல ஏறிக்கிட்டு போகாதீங்கன்னு அழுதுட்டு இருந்தான்.